அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மாறுகிறார். மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து ஜூன் 3ஆம் தேதி 2027 வரைக்கும் 2.5 ஆண்டு காலத்திற்கு இந்த ராசியில் சஞ்சாரம் செய்து அருளாசி வழங்கப் போகிறார். மீன ராசியில் இருந்து தனது 3ஆம் பார்வையாளர் ரிஷப ராசியையும் 7ஆம் பார்வையாளர் கன்னி ராசியையும் 10ஆம் பார்வையாளர் தனுசு ராசியையும் பார்க்கிறார். சிம்ம ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம்ம ராசி அன்பர்களே, முன்வைத்த கால பின்வைக்காம வெற்றி நடை போடும் தங்களுக்கு நீங்க யாரையாவது நம்பிவிட்டா வாரி வழங்கி விடுவீங்க. எடுத்த முடிவில் இருந்து சிறிதும் இறங்கி வர மாட்டீங்க. எந்த விதமான சிரமங்களையும் சமாளித்து வாழ்க்கையில் வெற்றி கணைய பறிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கர்வம் உடையவர்கள் நீங்க. இந்த சனிப்பெயர்ச்சி தங்களுக்கு எப்படி இருக்க பெற போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் தங்களது களத்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறார். 3ஆவது பார்வையாளர் தொழில் ஸ்தானத்தையும் 7ஆவது பார்வையாளர் தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாளர் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார். இதுவரைக்கும் இருந்த கடினமான சூழ்நிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் இந்த அஷ்டம சனி காலம் அப்படிங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதாவது வரக்கூடிய இந்த 2025 மார்ச் 29ஆம் தேதி அன்று கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகும் சனி பகவானின் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது கும்ப ராசியில் கண்ட சனியாக இருந்த சனி பகவான் மீன ராசியில் அமர்வதன் மூலமா அஷ்டம சனியாக மாறப்போகிறார். சிம்ம ராசியின் அதிபதியான சூரிய பகவானும் சனி பகவானும் பகை கிரகங்கள் ஆவாங்க. அதனால இந்த சனி பெயர்ச்சியானது தங்களுக்கு பல வகைகளில் பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள், அலைகழிப்பு அப்படின்னு அடுக்கடுக்கான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த வாழ்க்கையாகவே அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய நிலை உருவாகும். அஷ்டம சனியால தேவையில்லாத அலைச்சல், மனசஞ்சலம், உறவுகளில் பிரச்சனை, பணவரவுல தடை, அலைகழிப்பு ஆகியவற்றை சந்திக்கவும் நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவதும் பொறுமையும் நிதானமும் அவசியமான ஒன்றாகவே இருக்குங்க. அதே சமயம் ரியல் எஸ்டேட், ஹோட்டல், அரசு ஊழியர்கள், மொத்த வியாபாரிகள், விவசாயம், இரும்பு வியாபாரம் சார்ந்து இயங்கக்கூடிய தங்களுக்கு தொழில் முடக்கம் உண்டாக வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாகவும் அதிக கவனத்தோடும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு தாங்கள் இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் தொடங்குறது, புதிய முயற்சிகளை செய்யறது உள்ளிட்டவற்றை முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போட பாருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமணத்திற்காக முயற்சி செய்யக்கூடிய தங்களுக்கு வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து செல்வது அவசியம். மனதளவில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவே இக்காலம் தங்களுக்கு இருக்கப்பெறும். அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல்ல மிக கவனமாக இருக்க வேண்டிய காலமாகவே இருக்க பெறுகிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமலும் போகலாம். அப்படிங்கிறதுனால பேச்சில் கவனத்தை செலுத்துங்க. தேவையில்லாமல் வாக்கு கொடுக்கறத தவிர்க்க பாருங்க. அதே சமயம் அஷ்டம சனி காலத்தில் தங்களுக்கு மனம் பக்குவப்பட ஆரம்பிக்கும். வெளிநாடு செல்வதற்கு இது சரியான நேரம். வெளிநாட்டில் வியாபாரம், வேலை, கல்விக்காக செல்ல முயற்சி செய்வோருக்கு அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமையப்பெறுகிறது. வாகனங்களை இயக்கும் போதும் பயணங்களின் போதும் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. வண்டி வாகனங்களில் வித்தைகள் காட்டினா விபத்து நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் சாலை விதிமுறைகளை பின்பற்றி வாகனங்களை இயக்க வேண்டியதும் அவசியம். அதே சமயம் தொலைதூர பயணங்கள், இரவு நேர பயணங்கள் அப்படின்னு வரக்கூடிய
பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அத்தியாவசிய பயணங்களை மட்டும் மேற்கொள்வது சால சிறந்தது. இந்த காலம் அப்படிங்கிறது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உஷாராக திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஏமாற்றத்தையும் தரலாம். அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ளுங்க. பண வரத்து தடைப்பட ஆரம்பிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் திட்டமிட்டு செயல்பட பாருங்க. உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனம் தேவைங்க. அதே சமயம் மற்றொரு புறம் கெட்ட கனவுகள் வந்து அவ்வப்போது தங்களை தொந்தரவும் செய்யலாம். அதே சமயம் அதிக கோபத்தால் வீண்பகை உண்டாகலாம். அடுத்தவர் விவகாரங்களில் முடிஞ்ச வரைக்கும் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைகளிடம் கோபமாக பேசாமல் அன்பாக பேசுறது நல்லதுங்க. வாகன வசதி சிலருக்கு உண்டாக பெறும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும். நீண்ட தூர தகவல்கள் தங்களுக்கு நல்லவையாகவே இருக்கும் என்றாலும் எதிலையுமே நிதான போக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே சமயம் உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுடைய பணியிடம் சார்ந்து நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. உத்தியோகம் ரீதியாக பணியிடம் தங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது. ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைய முற்பட பாருங்க. குடும்ப விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றிலையும் சமாளிக்க முற்படுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்குங்க. அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு குழந்தைகளால் சந்தோஷம் கிடைக்க பெற வாய்ப்புகள் இருக்குது. கணவருடனான ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். தங்களினுடைய புத்திசாலித்தனத்தை குடும்பத்தினர் புகழவும் செய்வாங்க. அதே சமயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் புத்தாடை அணிகலன்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. விருந்து மற்றும் விழாக்களில் கலந்து கொண்டு உற்சாகத்தை அடைவீங்க. உடல் ஆரோக்கியம் ஓரளவிற்கு சீராக இருக்கும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறதுனால சேமிப்பு விஷயங்களில் கவனத்தை செலுத்துவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் மிகுந்த ஈடுபாடு காட்டுவீங்க. பெற்றோர்களின் ஆதரவும் தொடர்ந்து நல்ல விதமாகவே இருக்கப்பெறும். விளையாட்டுக்களில் ஈடுபட்டு வெற்றியும் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. இருப்பினும் இக்காலம் தங்களுக்கு ஒரு சுமாரான காலம் அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு எந்த ஒரு விஷயமே உடனுக்குடன் நடக்காது. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. மற்றவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்குவது அப்படிங்கிறது சால சிறந்தது கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் அகலக்கால் வைக்கவும் வேண்டாம். முதலீடு விஷயங்கள்லையும் பண பரிவர்த்தனை செய்யக்கூடிய விஷயங்களையும் சற்று அதிக கவனத்தோடு இருந்து செயல்பட பாருங்க. உழைப்பை அதிகப்படுத்தி கொண்டு கர்வத்தை வெட்டொழித்து திறந்த மனதுடன் இயங்கினால் புகழ் பெற வாய்ப்புகள் இருக்கு. தங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் சிலவற்றுக்கு முடிவு இந்த காலகட்டத்தில் எட்டப்படும் அப்படின்னு சொல்லலாம். பலருக்கும் இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் மூலமாக இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்களிடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. நெருங்கிய நண்பர்களாகவே இருந்தாலும் எவரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாம். மற்றபடி தங்களுடைய பேச்சை கேட்டு தங்களுடைய குடும்பத்தினர் நடக்கிறதுனால சற்று உற்சாகமும் அடைய வாய்ப்புகள் இருக்கு. தங்களுடைய செயல்களை நேர்த்தியாக செய்ய முற்படுவீங்க. பணவரவு ஓரளவுக்கு திருப்தி தர வகையில் அமைய பெறுங்க. வியாபாரிகள் நல்ல பொருளாதார வளத்தை காண்பாங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். அதே சமயம் கூட்டாளிகளிடம் ஒற்றுமை உண்டாக வாய்ப்புகள் இருக்கு. வங்கி கடன்கள் சிக்கலின்றி கிடைக்க பெறுவீங்க. தங்களுடைய முயற்சியில் சுறுசுறுப்பு அப்படிங்கிறது உண்டாக பெறும். வணிக வட்டாரத்தில் தங்களுடைய மதிப்பு மரியாதை உயரவும் ஆரம்பிக்கலாம். புதிய முதலீடுகளில் சற்று கவனத்தோடு செயல்படுவது அப்படிங்கிறது வியாபாரிகளுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் உத்தியோகஸ்தர்கள் வேலை பளு அதிகரிக்க தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை பெறுறதில் தடை ஏற்படதாங்க செய்யும். ஆனாலும் சக ஊழியர்கள் தங்களிடம் பொறாமையும் கொள்ளலாம். அப்படிங்கிறதுனால சக ஊழியர்கள் மத்தியில் கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட பாருங்க. எடுத்த காரியங்களில் சில சந்தர்ப்பங்கள்
காரியங்களில் கால தாமதங்கள் உருவாகலாம். அதனால் ஒவ்வொரு காரியங்கள்லையும் திட்டமிடலும் பொறுமையும் நிதானமும் அவசியமான ஒன்று. ஒரு சிலருக்கு உடலில் சோர்வும் மனதில் தெளிவு இல்லாத தன்மையும் கூட உண்டாகலாம். ஆனால் இவற்றை மீறி சனி பகவான் கௌரவமான பதவிகளை வழங்கவும் வாய்ப்புகள் இருக்கு. இதனால் தங்களுக்கு உறுதுணையாக இருந்து வந்த மேலதிகாரிகளினுடைய ஆதரவு சற்று குறையக்கூடும். அப்படிங்கிறதுனாலையும் உஷாராக இருப்பது அவசியங்க. தங்களினுடைய கடமைகளை பதற்றப்படாமல் நிதானத்துடன் செய்ய பாருங்க. எந்த சரிவுக்கும் ஆளாகாமல் நீங்க தப்பிக்கலாம். அதே மாதிரி அரசாங்கம் வாயிலாக சிறு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் கூட அவை விரைவில் மறைந்தும் விடும். வெளியூர் அல்லது வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. புதிய அனுபவங்களை பெறக்கூடிய காலகட்டமாக அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் தங்களுக்கு இருக்கப்பெறும். யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாகவே இக்காலம் தங்களுக்கு இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் தங்களுடைய மன வலிமை அதிகரிக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. தங்களுடைய செயல்களில் சுறுசுறுப்பு அதிகரிக்கும். தங்களை தாங்களே அறிந்து கொண்டு சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் நடந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. தெய்வ வழிபாட்டிற்கு தக்க பலன் தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களினுடைய காரியங்களை பொறுமையாகவும் அமைதியாகவும் செய்து முடிக்கிறதே சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கையிருப்பு பொருட்களையும் பணத்தையும் பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள பாருங்க. மேலும் குறுக்கு வழியில் எந்த செயலையும் செய்ய நினைக்க வேண்டாம். எந்த வேலையை எடுத்தாலும் உறுதியான எண்ணத்துடன் பணியாற்ற வேண்டியது அவசியம். நீங்க சார்ந்திருக்கும் துறையில் நன்றாகவே முன்னேற வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் சூழ்ச்சிகளில் சிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நண்பர்களிடத்திலும் கூட்டாளர்கள் இடத்திலையும் அதீத எச்சரிக்கையும் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. தங்களுக்குரிய பரிகாரம் தினமும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்து வர பாருங்க. திரியம்பகம் என்று ஆரம்பிக்கும் மிருதஞ்சிய மந்திரத்தை பிரயாணம் செய்யுங்க. வில்வ இலைகளை சிவனுக்கு சாத்தி வர தீமைகள் அனைத்தும் அகலப்பெறும்.